ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதி ப்ளூம்ஸ். ஆடிப்பட்டத்துக்கு எல்லோரும் ரெடியாகிட்டு இருப்பீங்க. நிறைய நாற்றுக்கள் ரெடியாக இருக்குது பாருங்கள். வெண்டைக்காய், இதோடைய பூச்செடிகளையும் பக்கத்தில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி தேனீக்கள் வரும். தேனீக்கள் வந்தால் அவங்களுடைய காய்கறி எல்லாம் பிஞ்சு பிடிக்கும். நிறையா பாலினேஷன் ஆகிறதுக்கு உதவும். இந்த வீடியோவில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் உரம் தான் பார்க்க போகிறோம். அது நீங்கள் எல்லா காய்கறி செடிகளுக்கும் பூச்செடிகளுக்கும் கொடுக்கலாம். காய்கறி செடிகளுக்கு தான் ஸ்பெஷலாக தயாரிக்கிறோம். ஏன்னா இப்போது இந்த 6 மாதம் 8 மாதத்துக்கு நிறைய காய்கறிகள் அறுவடை பண்ணலாம். விதை போட்டு நாற்று நட்டு பேக்கெல்லாம் ரெடியாக வச்சுருப்பீங்க. இந்த நாற்றெல்லாம் பறித்து நடணும். அப்போ நம்ம 10 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக உரம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம கண்டெய்னரில் வைக்கிறோம். கிரவுண்டில் இருந்தால் அந்தளவுக்கு பார்க்க வேண்டாம். ஏன்னா கிரவுண்டு மண்ணிலேயே நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும். அது பெருகி பெருகி இந்த வேர்களும் நிறைய பரவி எங்கேருந்து வேணால் சத்துக்களை எடுத்துக்கும். ஆனால் நம்ம கண்டெய்னர் கார்டனில் நாம் தான் 10 நாளைக்கு ஒரு தடவை உரம் கொடுக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ உரங்கள் தயாரிக்கிறோம். எல்லாமே ஆர்கானிக், வேஸ்ட் பண்ணாமல் ரீயூஸ், ரீசைக்கிள், ரெடியூஸ் அப்படிங்கிற கான்செப்டில் நாம்ளே வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஃபஸ்ட் கிளாஸாக உரம் தயாரித்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம கடையில் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ இதுலேயும் அந்த மாதிரி ஒரு உரம் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு தயாரிச்சுக்கிற உரம் தான் இது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு தயாரிக்கலாம். இதுக்கு பேர் தான் ஜீவாமிர்தம். ஜீவாமிர்தம் அப்படின்னாலே அமிர்தம் போலங்க செடிகளுக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆடிப்பட்டத்தில் உள்ள காய்கறி செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும். நிறைய அறுவடை பண்ணலாம். எல்லா காய்கறிகளும், கொடிக்காய்கள், கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகாய், தக்காளி, நம்மளுடைய பேசிக் காய்கறிகள், நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாமே நம்ம மாடி தோட்டத்துலேயே வளர்த்துக்கலாம். ஸோ மண் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உரங்களையும் ரெடி பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் ஊற்றி விட்டிங்கன்னா கூடையாக காய்கள் பறிக்கலாம். காய்கள் பறிக்கிறது மட்டும் இல்லைங்க, நாம் மீன் பண்ணுறது நல்ல தரமான காய்கள். பெரிய பெரிய காய்கள். இந்த கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த மாதிரி நான் ஏற்கனவே ஒரு ரவுண்டாக